எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்று நாம் செய்ய இருக்கக்கூடிய மருந்து ஊசி காந்தம் சுத்தி செய்வதற்காக கொல்லை கஷாயம் காய்ச்சிரும். கருப்பு கொள்ளு கஷாயம் காய்ச்சி ஊசி காந்தத்தை நல்லா சூடுபடுத்தி கொள்ளு கஷாயத்தில் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி 7 முறை செய்யணும். இது ஊசி காந்தத்துக்கான சுத்தி முறை. ஊசி காந்தம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு தாது பொருள். உலையில் வச்சு நம்ம நல்லா ஹீட் பண்ணணும். ஊசி காந்தம் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரிஜினல் இது கிடைக்கிறது கஷ்டம். ஒரு சிலர் ஒரு சில கற்களை கொடுத்து ஊசி காந்தம்னு ஏமாத்திடுறாங்க. ஊசி காந்தத்தில் பார்த்திங்கன்னா ஊசி ஒட்டும். நம்ம சுத்தி பண்ணி முடித்ததும் ஊசி ஒட்டாது. நல்ல உலையை உலையில் ஊசி காந்தத்தை போட்டு சூடுபடுத்துகிறோம். கொள்ளு கஷாயம் பார்த்திங்கனாக்கா மண் சட்டியில் வைக்கலாம், இல்லைனாக்கா ஒரு இரும்பு சட்டியில். மண் சட்டி இப்போ திக்னஸ்ஸாக கிடைக்காததுனால நம்ம ஒரு இரும்பு சட்டியில் போட்டு எடுக்க போகிறோம். அதேமாரி சட்டி கொஞ்சம் பெரிய சட்டியாக இருக்கணும். ஏன்னாக்க நம்ம சூட்டோடு போடும்போது பொங்கி வெளியே வரும் கஷாயம். அதனால் பெரிய சட்டியாக எடுத்து பயன்படுத்தணும். அதேமாரி உலையில் வச்சு ஊதும்போதும் நம்ம கேர்ஃபுல்லாக கொஞ்சம் செய்யணும். இது வைத்தியர்கள் அல்லாதவங்க யாரும் இதை முயற்சி பண்ண வேணாம். இந்த ஊசி காந்தம் பார்த்திங்கனாக்கா பெரிய பெரிய மருந்துகளுக்கு பயன்படுத்துவோம். ரசகந்தி மிளகு, அயகாந்த செந்துரம், இந்த மாதிரி பெரிய மருந்துகளுக்கு நம்ம பயன்படுத்துவோம். இதில் நம்ம ஒரிஜினல் நல்ல ஊசி காந்தம் வாங்கி பயன்படுத்தும் போது ரிசல்ட் நல்லா கொடுக்கும். இல்லைனாக்கா ரிசல்ட் கம்மியாக கொடுக்கும். பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம நல்லா சூடுபடுத்திட்டோம். ஒவ்வொன்றா எடுத்து கூட போடலாம், இல்லை அப்படியே போடும்போது கொஞ்சம் சூடில் பொங்க ஆரம்பிக்கும். நம்ம கொள்ளு கஷாயத்தில் போட்ட பிறகு சலசலப்பு அடங்கின பிறகு எடுத்து தொடச்சி மீண்டும் அதே மாதிரியே உலையில் வச்சு நல்லா சூடுபடுத்தி அதன் பிறகு மீண்டும் இதே மாதிரியே செய்யணும். ஒவ்வொரு முறையும் கஷாயத்தை மாற்றிக்கணும். நம்மளுடைய உடம்பில் உள்ள சத்த தாதுகளையும் பலப்படுத்துறதுக்கு இந்த ஊசி காந்தத்தை நம்ம ஊசி காந்தம்னு எந்தெந்த இடத்துல வருதோ மருந்துகளில் அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம இதை பயன்படுத்தலாம். இதில் உள்ள மண், கசடு இவைகளை நீக்கிறதுக்காக நம்ம சுத்தி செய்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருக்கும். அந்த தண்ணியும் நல்லா சூடாயிடும் கஷாயமும். முதல் முறை செய்த பிறகு இதே மாதிரி 7 முறை செய்து கொள்ள வேண்டும். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 7 முறை செய்த பிறகு நம்ம ஊசி காந்தத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வாழ்க வளமுடன். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.